Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான ஏக் பெப்பர் ரோஸ்ட் செஞ்சிருக்கிறேங்க. இது கேரளாவில் ரொம்பவுமே ஃபேமஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். ரொம்பவுமே டேஸ்டியாக ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏக் பெப்பர் ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நம்ம இடித்து சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதுனால ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம அதையுமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தாலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இதில் நிறைய நம்ம மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து நம்ம அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கலர் நல்லா டர்ன் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாக்கள்லாம் சேர்த்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துடலாம். காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், அதனால ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணுறதுனால ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வதக்குன வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் இல்லைன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இந்த மசாலாக்கெல்லாம் நல்லா சேரணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி விட்டுருக்குறோம். கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 4 முட்டையை வேக வச்சுருக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளோதான், நம்மளுடைய ஏக் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஏக் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இதில் பெப்பரை நல்லா தூவி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, தக்காளி சாதம், எல்லா ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குங்க. ஆப்பம், சப்பாத்திக்கு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு கூட நம்ம இதை செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.